எந்த இடத்துல என்ன வச்சிருந்தவங்க 50 வருஷத்துக்கு முன்ன என்ன செய்தவங்க, ஏன் இதை செய்தவங்க, என்ன காரணம். மாவட்ட பிறப்பு சந்தைக்கு இங்கே வில்லு வண்டியில் கட்டி போகிறதா, போய் அங்கேருந்து ட்ரெயினில் உங்களை பக்கங்களில் போகிறது எல்லாருக்கும் ஏதோ ஒரு வருத்தம் தானே. எல்லாருக்குமே வருத்தம் தானே. அங்கே இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கும் இங்கே இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா இதில் எல்லாத்தையும் சாப்பிடாம விட்டதால தான் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு கொண்டாடப்பட்டிருக்கு. ஏனெண்டா அது விஞ்ஞான ரீதியாகவும் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட விஷயங்களாகவே இருக்கு. அப்போ விவசாயிகளும் வந்து ஒரு கட்டத்தில் இந்த இதோட உற்பத்தி செய்யறதை விட்டுட்டு நம்ம சில பேர் அதுக்கு காரணம் வந்து பசுமை புரட்சி தான். என்னென்னா நாங்கள் நஞ்சு சாப்பாடு தான் நிறைய சாப்பிட்றாங்க. இதெல்லாம் கைவிட்டோம். முந்தைய ஆரம்ப காலங்களில் எங்களுடைய முதியோர்கள் முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பாடுகள். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் செய்யணும், மற்ற வன்னி பிரதேசங்களில் கூடுதலாக செய்யணும். ப்ரோவுக்கு வணக்கம். இன்றைக்கு கருணாலய ப்ரோ வீடியோவில் வந்துக்கிறோம். எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கேர்நகரில் ஏன் வந்துக்கிறீங்க, எதுக்கு வந்துக்கிறீங்க அப்படிங்கிறது சொன்னால், ஃபேஸ்புக்கில் டிக்டாக்கில் சில பேர் சில வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. பல்லுயிர் உற்பத்தின்னு சொல்லி இல்லாடி காரைன் ரோஜன் என்று சொல்லி அவர் இந்த விவசாயங்கள் சம்பந்தமாக நிறைய வீடியோக்களை இப்போ அவேர்னஸ் வீடியோக்கள் எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறவர். அவற்றை உற்பத்தி நிலையத்தை தான் வந்திருக்கிறோம். அவர் பார்த்து நிறைய பேர் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். சில பேர் அவர் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறார். விவசாயம் செய்கிறதுக்கு ஒரு சின்ன வயசில் இப்படி உற்பத்தி நிலையத்தை தொடங்கி செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னு கேட்டால் நிறைய பேர் இந்த விவசாயத்தை விட்டுட்டு எல்லாம் போயிடும். வேண்டாம் செய்ய இல்லாத கட்டங்கள், தண்ணியல், உரங்கள் இல்லைன்னு சொல்லி. ஆனால் சின்ன வயசில் இந்த விவசாயத்தை செய்யணும், இந்த விவசாயத்தை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற ஒரு முயற்சியோட நிரோஜன் இந்த முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கார். அவர்கிட்ட அமர்ந்திக்கிறோம். வாங்க அவள்கிட்ட போய் என்னென்ன செய்கிறார், எது செய்கிறாரு. வணக்கம் நிரோஜன். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கேன். என்ன செய்கிறீங்களா இப்போ இதுக்கு கூட உற்பத்தி நிலையமா இது? இது வந்து ரீசெல்லிங் நடக்கிற, அதாவது இங்கே விற்பனை நிலையம். இங்கே எது விற்கிறீங்க நீங்கள்? என்னென்ன உற்பத்திகள் இருக்குது உங்கள்கிட்ட? இப்போ சிறுதானிய உற்பத்திகள்கிட்ட என்ன வச்சுருக்கீங்க நீங்கள்? எங்கள்கிட்ட வந்து கூடுதலாக சிறுதானிய உற்பத்திகள்ண்டா கம்பு இருக்குது, திணை இருக்குது, சாமை இருக்குது. சாமை, இருங்கு, திணை, குரக்கன், மற்றது அதுகள்கிட்ட வேல்யூ எடிஷன், அதாவது கஞ்சி கிழவை மாதிரியான இது. மற்றது இந்த சிறுதானிய கஞ்சி கிழவை வந்து எல்லா சிறுதானியங்களையும் போட்டதான ஒரு இதப்போ கஞ்சி ஆச்சு குடிக்கலாம். அப்படி ஒன்று அதுக்கு எப்படி செய்கிறாண்டு பின்னால் கிடக்குது, என்னென்ன மாதிரி எல்லாம் செய்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த பெனங்கிழங்கு கிழவை மாண்டு, இது வந்து புழுக்கொடியல் மாவும், மற்றது முட்டைக்கரப்பனை அரிசி, மற்ற கோப்பி கடலை பயறு உளுந்து, மற்ற அதை விட குரக்கணம் போட்டு அப்படியான சில வேல்யூ எடிஷன் வந்து கூடுதலாக இருக்குது. இது எப்படி என்னட்டு இது எப்படி என்ன களிகண்டி சாப்பிடலாமா இல்லை அப்படி பின்னால் போட்டிருக்கு எல்லாமே. எப்படி ஒரு கப்புக்கு எவ்வளோ எடுக்கணும், எவ்வளோ தண்ணி எடுக்கணும், இங்கே தேங்காய் பால் எடுக்கலாமா. மற்றது இப்போ நீங்கள் இது கஞ்சி மிக்ஸ் மாதிரி கலவை மாதிரியும் செய்யலாம், களிகன்ற மாதிரி. மற்றது சமபோசா மாதிரி உருட்டி அப்படியான இதுகளையும் செய்யலாம், உங்களுக்கு சத்துமா மாதிரி. மற்ற எல்லா விதமாக நீங்கள் செய்யலாம். இதை எப்படி பயன்படுத்தலாம்னு பின்னாலையும் போட்டிருக்கு. அது இதுக்குள்ள என்னென்ன தானியம் இருக்கு இப்போ? இதுக்குள்ள வந்து இந்த இதில் இருக்குது பாருங்கோ, சாமை, திணை, கம்பு, முட்டைக்கரப்பை அரிசி, பயறு. அதை பச்சையாகவே உடைச்சு போட்டுருக்கீங்க. உடைச்சு அப்படி போட்டுருக்கு, வறுத்து இருக்கு எல்லாமே. வறுத்து உடைச்சு உடைச்சு குறுங்களாக்கி போட்டுருக்கு. மற்றது இதுகள் எல்லாம் இந்த மில்லட்ஸை பொறுத்த மட்டும் ஒரு ஆளுடைய கன்சியூம் ரேட் வந்து 80 கிராம் தான் மேக்ஸிமம். அப்போ இது கொஞ்சம் வேணுண்டா நீங்கள் பார்க்க யோசிப்பீங்க சின்ன பேக்கெட்டாக இருக்குண்டு. ஆனால் இதில் வந்து 80 கிராம்ண்டா 200 கிராம்லேயே வந்து கிட்டத்தட்ட 3 பேர் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரியான இதுக்கு. ஏனெண்டா இது ஃபைபர் கண்டென்ட் கூடினதுகள் தானே, உடம்புல வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டு. ஆனால் இதெல்லாம் வந்து விவசாயம் செய்யணும். நீங்கள் செய்கிறீங்களா? இல்லை, இந்த இதுகள் எல்லாமே வந்து இந்த சிறுதானியங்கள் எல்லாமே வந்து இலங்கையில் தான் விவசாயம் செய்யப்படுது. இவ்வளோ காலமாக கிட்டத்தட்ட பசுமை புரட்சி வந்த பிறகு இது இல்லை, இல்லாமல் போயிட்டு. இப்போ நாங்கள் இது சம்மந்தமாக நிறைய பேர்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி செய்து கொண்டு இருக்கிறோம். இங்கேயே அச்சுவேலியாவரங்கள், கோண்டாவில், மற்றது இங்கே அநேகமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் செய்யணும், மற்ற வன்னி பிரதேசங்களில் கூடுதலாக செய்யணும். மற்றது தென்னிலங்கை பகுதியிலிருந்து சிங்களாக்கள் வந்து நிறைய பேர் கூடுதலாக இது செய்யணும். செய்து எங்கள்கிட்ட வருது, நாங்களே அவங்களுக்கு சீட்டை கொடுக்குறோம், பைபேக் அக்ரிமெண்ட்டை போட்டு எடுக்கிறோம். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வேண்டலாம்டா அங்கே அங்கே இருக்குது. யாழ்ப்பாணத்தில் அநேகமாக எல்லா ஃபுட்ஸ்லையும் டிசிட்லேருந்து, நூத்திலேருந்து, ஸ்டார்லேருந்து, தாரணியிலேருந்து எல்லா சூப்பர் மார்க்கெட், அநேகமான எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் இருக்குது. அதேமாதிரி பேர்த்துத்துறையோ, நெல்லியடியோ, மற்றது கோண்டாவிலோ, மற்றது எல்லா இடம் கொடியானம் மட்டும் இருக்குது எல்லா ஃபுட்ஸ்லையும். அதேமாதிரி கிழக்கு மாநிலத்திலையும், மண்டக்களப்பு டவுனுக்குள்ளே எல்லாம் இருக்குது, ட்ரிங்கோக்குள்ளேயும் இருக்குது. இதில் வரவேற்பு மக்கள் மத்தியில் எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் எப்போ இதை ஆரம்பிச்சீங்க? இல்லை, இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பிக்க வந்து மக்களோட வரவேற்பு வந்து சரியான கேள்விக்குறியாக தான் இருந்தது. ஏன்னா 100 கிலோ விற்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நாங்கள் வெயிட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ இந்த ஒரு நாளைக்கு வந்து 300-350 கிலோ ப்ரோசஸ் நடக்கிறதுக்கு வந்து தேவைப்பாடு கூடி இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு வருத்தம் தானே, எல்லாருக்குமே வருத்தம் தானே. ஏன்னா நாங்கள் நஞ்சு சாப்பாடு தான் நிறைய சாப்பிட்றாங்க. இதெல்லாம் கைவிட்டோம். முந்தைய ஆரம்ப காலங்களில் எங்களுடைய முதியோர்கள் முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பாடுகள். இதுல எல்லாம் இப்போ அந்த சாப்பாடுல டேஸ்ட் இருக்காதானே. இப்போ இருக்கிற கோழிகள், ஆடுகள், மாடுகள் மாதிரி டேஸ்ட் இருக்காது, கொழுப்பு இருக்காது, அதால எல்லாருக்கும் பிடிக்காது. இதெல்லாம் அந்த காலத்திலே கிடையாது. சாப்பிட்டதால நிறைய காலம் உயிர் வாழ்ந்தவர்கள், அதாவது நல்ல கட்டு மஸ்தாகவும் நல்ல தைரியமான ஆக்களாகவும் இருந்தவை.
இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்க 6 பேக்கும் 4 பேக் கூட தெரியும். நாங்கள் இந்த இப்போதைய சாப்பாடு சாப்பிட்டு இதெல்லாம் கட்டாயம் எல்லாரும் வாங்கி உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுங்க. பிள்ளைகள் சாப்பிட மாட்டோம். முந்தி நாங்களும் இப்படி தான் அடம் பிடிப்போம். இது சாப்பாடுன்னு சொல்லி அம்மா பயிறு கவுப்பி செய்தாலே நாங்கள் சாப்பிட மாட்டோம். அது காலமே சாப்பிடாம ஓடிடுவோம் விட்டுட்டு. இதெல்லாம் அவ்வளோ முக்கியமான ஒரு சாப்பாடுங்கிற உடல் ஆரோக்கியத்துக்கு அதுகளே செய்து எல்லா இடமும் கொடுக்கணும். இது என்ன சாமான் பிரதர்? பொரியரிசி மேம். ஆ பொரியரிசின்னா முட்டை மாவு அப்படியா? இல்லை இல்லை, இதுக்குள்ள வந்து முட்டைக்கருப்பன் அரிசியும் எள்ளும் சம பகுதி அளவில் போட்டு வறுத்து அரைக்கிறது. இது எப்படியே நார்மலாக சாப்பிடலாம். அப்படியே நாங்கள் சத்துமா மாதிரியே சாப்பிடலாம். மற்ற நம்ம கேட்க வேண்டிய விஷயம் இன்னொன்று வந்து ஆவாரம்பூ. ஆவாரம்பூ வீடியோ கூட நான் நிறைய பார்த்துருந்தேன். ஆவாரம்பூ என்ன செய்கிறது, என்ன தேவைக்காக பயன்படுத்தினாங்க? ஆவாரம்பூ வந்து இப்போ ரிசர்ச் பேப்பர்ஸே நிறைய அளவு இருக்குது. இப்போ பாண்டிச்சேரியில் வந்து கிட்டத்தட்ட 100 பேர் டயபெட்டிக்காரர் எடுத்து ஆவாரம்பூ வந்து காலமை உணவுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னம் ஆவாரம்பூ டீயும், அதேமாரி இரவு உணவுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னே ஆவாரம்பூ டீயும் வந்து கொடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இன்சுலின் அந்த அதாவது பீட்டா செல்ஸ்கள் தான் எங்களை இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டை தூண்டுற அதுகள் வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டியையும் அதிൻ്റെ செக்ரிஷன் அது சுரக்கிற அளவையும் அதிൻ്റെ உணர்திறனையும் கூட்டுது. அப்போ அதனால் முக்கியமாக வந்து உடற்பருமன் இன்சுலின் வந்து கணக்க பிரச்சனையை அதாவது ரத்தத்தில் குளுக்கோஸிൻ്റെ அளவை கூட்டுறது அப்படியான எல்லா விஷயங்களையும் செய்கிறது கட்டுப்படுத்துறது எல்லாமே இன்சுலின் தான். இன்சுலின் வந்து சரியாக சுரக்க வழி கிடைக்க நீரிழிவு பிரச்சனையும் உயர் மற்றது உடம்பு வைக்கிற பிரச்சனையும் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கட்டுப்பாட்டுக்கு வருது. அப்போ அது வந்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு கொண்டாடப்பட்டிருக்கு. ஏனெண்டா அது விஞ்ஞான ரீதியாகவும் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட விஷயங்களாக இருக்கு. அப்போ அதை மக்கள் நிறைய பேர் வேற வைக்கணும். இந்த ஆவாரம்பூவை நீங்கள் எடுத்து எப்படி பதப்படுத்தி என்ன மாதிரி இதை செய்யுங்க? இது வந்து நாங்கள் நிறைய இடங்களில் பார்த்தோம்னு சொன்னால் ஆவாரம் வந்து சும்மா எல்லா இடமும் முளைச்சிருக்கு கூடிய அளவு. ஒரு நான் கார்நகரில் இந்த களபூமி ரோட் சைட்ல நிறைய பார்த்துருக்கேன். ரோடால் போய்க்கலாம் அது நிறைய இடங்கள் எங்கட ஊர் இருக்கேன் காடுகள் பற்றியில் நிற்கிது. இது தெரியாமல் இருக்குங்க சில பேருக்கு. அடுத்து எப்படி செய்து சாப்பிடலாம்னு சொல்லி சில பேருக்கு இந்த மரமண்டே தெரியாது. இப்போதைய பிள்ளைகளுக்கு சில பேருக்கு இந்த மரமண்டே தெரியாது. அதை எப்படி எடுத்து என்ன மாதிரி செய்து என்ன மாதிரி சாப்பிடுங்க? இந்த ஆவாரையிலையும் 2 விதமான ஆக்கள் இருக்கணும். ஒன்று நிலா ஆவாரை இருக்குது, பொண்ணு ஆவாரைன்னு சொல்லுவாங்க. இந்த நிலா ஆவாரை வந்து பெரிய இலையாக இருக்குது, கிளிசீரியாண்ட இலை மாதிரி இருக்குது. இதில் பொன்னாவாரைன்றது புளிய இலை மாதிரியான சின்ன இலையா. அந்த ஆவாரம்பூ இந்த பூவை தான் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த விஷயம் என்னென்னா இந்த ஆவாரம்பூவை நாங்கள் காய வச்சு எந்த பொருளும் வந்து ப்ரொசஸ் பண்ண அதுன்ற நியூட்ரிஷன் வேல்யூன்ற சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சு கொண்டு தான் போகும். ஆனால் பச்சையாக நீங்கள் எடுத்து அவிய குடிநீராக்கியோ இல்லாட்டி சாயத்தை எடுத்தோ சாப்பிடக்க உண்மையாக சூழலில் கிடைக்கிறத சாப்பிடக்க பெரிய அளவு சத்துக்கள் கூட. மற்றது இதை வந்து நாங்கள் சோல் ட்ரையரில் போட்டு அதை பிறகு காய வச்சு அதை மொய்ஸ்டர் கண்டெய்னரை பார்த்துட்டு அதை வந்து பொட்டல் பண்ணுறோம். பொட்டல் பண்ணி தான் நாங்கள் அதை ஒரு பொத்தில் என்ன விலை கொடுக்குறீங்க? இப்போ எத்தனை கிராம் இருக்கு ஒரு பொட்டல்? ஒரு 15 கிராம் வந்து 600 ரூபாய்க்கிட்ட காஞ்சது. வெளிநாடுகளில் ஏற்றுமதி ஆகுது அவங்களோட ப்ராடக்ட்டுகளுக்கு? இல்லை, இப்போ இது இன்னுமே நாங்கள் வெளிநாட்டுக்கு ஒரு போன வருஷத்துக்கு முதல் வருஷம் செய்தது பெரிய அளவில். போன வருஷம் நாங்கள் நிப்பாட்டிட்ட வேண்டாம். உள்ளூரில் வந்து அவ்வளோ தேவை இருக்குது. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மாதிரி இல்லை, கஷ்டம் அவ்வளோ தேவை இருக்குது. ஏனெண்டா 4 ஒரு பங்கு வந்து டயபெட்டிக்கார் அவைக்கு வந்து உணவு தான் சரியான தேவை. வெளிநாடுகள்லையும் வந்து அதே மாதிரி தான் நீரிழிவு நோயோடையும் ஏதோ ஒரு பிரச்சனையோடையும் தான் இருக்குது. அவங்கெல்லாம் எங்களோட ப்ராடக்டை வாங்கி சாப்பிட போகிறாங்க. நான் இங்கே உள்ளூரில் வந்து அதுக்கான தேவை கூடிக்கொண்டு வருது. போன வருஷம் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணல, இந்த வருஷம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வராது. என்னென்னா எவ்வளவுக்கு உற்பத்தி செய்கிறோமோ அவ்வளவுக்கு அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறாங்க தேவைன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? இங்கே வாங்கி எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் செய்தால் நாங்கள் அனுப்புகிற இதுகளும் இருக்குது. அதை விட அநேகமான ஆட்கள் இந்த வீட்டில் இருந்து அனுப்புகிறாக்கள் வந்து வாங்கி அனுப்புகிற சம்பவம் தான் கூட. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய தானியங்களை தாண்டி நிறைய இந்த அதுகள் என்னென்ன சாமான் வேலனையில் இருந்து மெடிக்ரின் என்ற ஒரு கம்பெனி தான் செய்கிறாங்க. எல்லா ஹெர்பல் ப்ராடக்ட்டும் செய்கிறாங்க. எல்லாத்தையும் காய வச்சு அரைச்சி பிரண்டையாக இருந்தேன், முடக்கத்தானையாக இருந்தேன், சுத்திலையாக இருந்தேன், கோரக்கிழங்காக இருந்தேன், அதிமதுரம், குப்பமேனி அப்படின்னு எல்லாத்தின் இலைகள் அதுகளின் எது மருத்துவ குணம் இருக்கோ அதுகள் எல்லாத்தையும் பவுடர் ஆக்கி தண்ணி செய்கிறாங்க. இது ராசவள்ளி எடுத்து பதப்படுத்தி ஆக்கி விற்கிறோம். நாங்களும் தான் வீட்டில் செய்து வச்சாலே சாப்பிட்றதில்ல. ஏன்டா இது நல்லா அந்த எங்களோட பாக்கி இதமாக இருக்கான்னு சொல்லி சாப்பிட மாட்டோம். முந்தின நாளும் எங்களோட வீட்டில் செய்து வச்சுக்கிட்டு அம்மா வச்சு நான் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணும் நான் போட்டேன். இது வந்து ஆந்தோசைனின்னு சொல்கிற பொருள் இருக்குது. அதான் ஆன்டிபாடிஸாக உருவாகுது. இந்த நாவல் கலரில் இருக்கிறது வந்து நிறைய இப்போ நாவல் படத்துல எல்லாம் இப்போ கோப்பி எல்லாம் செய்து வைக்கிறோம். அது நாவல் படத்தில் இருக்கிற மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. அதே கிடையாது. நீங்கள் கருப்பு கவுனி அரிசியாக இருந்தேன், மாப்பிளச்சம்பா அரிசியாக இருந்தேன், மொட்டைக்கருப்பன் அரிசியாக இருந்தேன், ராசவள்ளி கிழங்காக இருந்தேன், மற்றது சீனிவத்தலங்கிழங்குல இருக்கிற அந்த நாவல் கலராக இருந்தேன், மற்றது
நாவல் கொட்ட கோப்பியோ நாவல் பழமா இருந்தேன் எல்லாத்துக்கும் ஆந்தோசைனின்ன்ற அந்த நிறப்பொருள் இருக்கிறது வந்து உடம்புக்கு நல்ல. பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிற சிறுதானியங்கள் மற்றது எங்களது கிழங்கு வகைகள்லேயே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நாங்கள் அதெல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கும் இங்கே இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏன்டா இதில் எல்லாத்தையும் சாப்பிடாம விட்டதால தான். இதுகளை எல்லாம் இனி வரும் காலங்களில் இப்போ நாங்கள் இதை சாப்பிட்டு மாற்றிக்கொண்டே இல்லாது கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். இனி வரும் காலங்களில் சின்னாக்கள் பிள்ளைகளுக்கு வந்து கட்டாயம் இது எல்லாத்தையும் கொடுங்கோ. ஏன்னா முந்தி வந்து அந்த பொம்பளை பிள்ளைகள் வயசுக்கு வர்ற தன்மை வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 12 வயசு 10 வயசுலேயே வயசுக்கு வரணும். அதுக்கு என்ன காரணம் விட சாப்பாட்டு முறைகள். ஏன்னா இந்த கோழியை சாப்பிட்றோம், கண்ட கண்ட மசாலாக்களை போட்டு சாப்பாடுகளை சாப்பிட்றோம். அதுகளும் பெரிய ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டு சொல்லி கொண்டிருக்கிறோம். சாப்பாடுகள்லாம் எல்லாத்துக்கும் முக்கியமானது. கட்டாயம் இப்படியான எங்களோட தானிய வகைகள் மற்றது எங்களோட ஊர்களில் விளையிற மரக்கறிகள் அதுகளை கட்டாயம் எல்லாரும் சாப்பிடுவோம். சுவை இல்லைன்னு சொல்றது வந்து ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏனென்றா நாங்கள் இப்போ ஜெஃப்னா யூனிவர்சிட்டியோடையும் ஜெஃப்னா யூனிவர்சிட்டி ஹோம் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட சில வேலைகள் செய்து இந்த ப்ரொடக்ட்டுகளை லான்ச் பண்ணி கொண்டு இருக்கிறோம். சில அதுகள் வந்து சரியான சுவையாக இருக்குது. இப்போ எங்கட பழைய ஆக்கள் வந்து சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். சுவையும் வந்து ஏதோ ஒரு மருத்துவ வேலையை உடம்புக்கு செய்து கொண்டிருக்கோம். எல்லா சுவையும் இது வந்து மருத்துவம் தான். ஆனால் நாங்கள் அது சரியான முறையில் வந்து இப்போ கை கொள்ளாமல் இருந்தது தான் இங்கே இருக்கிற, அதாவது இன்பேலன்ஸ் ஆகினது. சாப்பாடை வந்து சரியான பேலன்ஸில் எடுக்காமல் போனதால தான் எங்களோட உடம்புக்கு வந்து நோய்களை கொண்டு வந்தது. அதுக்கு விவசாயிகளும் வந்து ஒரு கட்டத்தில் இந்த இதில் உற்பத்தி செய்யறதை விட்டுட்டு சில பேர். அதுக்கு காரணம் வந்து பசுமை புரட்சி தான். என்னென்னா பசுமை புரட்சி வந்து உரத்தை மானியமாக கொடுக்க வலிக்கிட்டது, எல்லாத்தையும் மானியமாக கொடுக்க வலிக்கிட்டோன்னா அவன் இலகுவாக கிடைக்குதுன்னுட்டு வந்து ஆடு மாடுகளை வளர்க்குறதையோ மற்ற எருக்களை கொண்டு போய் வயலுக்கு போடுறதையோ விரும்பல பெரிய லெவலில். அப்போ எல்லாமே வந்து அவங்க என்ன சீட்ஸை தர்றாங்களோ அந்த சீட்ஸுக்கு தான் இங்கே விளைவிக்கணும்ன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். அப்போ எங்களோட பாரம்பரியங்களை எங்கள்கிட்ட இருந்த விதைகளை எல்லாத்தையும் நாங்கள் மறந்துட்டோம். இன்றைக்கி நாங்கள் நிறைய விதைகள் கார்னாரை பொறுத்த மட்டும் கார்னாரில் வந்து தம்பன் கத்தரி ஒன்று சாமான் இருந்தது. இலங்கையிலேயே இப்போ அந்த சீட்ஸ் இல்லை, இந்தியாவில் தான் இருக்குது. பாண்டிச்சேரி பக்கமாக இருக்காங்க. அது வந்து பூசணிக்காய், அது பெனங்காய் மாதிரி சைஸில் இருக்குது கத்தரிக்காய். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இங்கேருந்து மாவட்டபுரத்தில் தான் முந்தி பெரிய சந்தை. முதல் மாவட்டபுரம் இருந்தால் அப்புறம் சுண்ணாம்பு இருந்தால் இப்போ தான் மிருதனாமடம் இருக்குது. மாவட்டபுரம் சந்தைக்கு இங்கே வில்லு வண்டியில் கட்டி போகிறதா போய் அங்கேருந்து ட்ரெயினில் உங்களை பக்கங்களில் போகிறது. அப்படி பெரிய ஒரு கார்னர் கத்தரி வருகுதுன்றவுடனே ஓடி அடிபட்டு வந்து எல்லாம் எடுத்து கொண்டு போவாங்க. அப்படியே அவங்களோட கதைகளையும் எல்லாம் 80 வயசு 90 வயசுக்காரட்டு தான் இந்த கதையை கேட்கக்கூடிய மாதிரி. பழைய ஒரு காலம் இதை விட்டு இப்போ இல்லாமல் போனா பிறகு இதுகளை ஆவணப்படுத்தவோ இதண்டவோ இருக்காரு. இப்போ அந்த கத்தரி இந்த விதைகள் நீங்கள் எடுத்து செய்கிறீங்களா? இல்லை, நாங்கள் அதை எடுக்கிறதுக்கான சில வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதை கொண்டு வந்து ப்ரீட் பண்ணுற வேலை கொண்டு வந்தாலும் அது இந்தியாவிலேருந்து வந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் இல்லை, எங்களோட இனங்கள் அப்படி நிறைய விஷயங்கள் அதான் எல்லாம். இப்போ தம்பன் கத்தரி பிரம்பு, மட்டுவில் முட்டி பிரம்பு, கோடாலி வெள்ள பிரம்பு, எங்களோட தினவெளி ஊதா பிரம்பு அப்படின்ட்டு கத்தரியிலேயே 15-20 வெரைட்டி இருந்தது. நெல்லிலேயே கச்சக்கம் வெரைட்டி இருந்தது. இன்றைக்கு நாங்கள் உருளைக்கிழங்கு, முட்டை, பருப்பு, சோயாமீன், வெள்ளை அரிசி. ஆனால் உருளைக்கிழங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சாப்பிட்டது வந்து உருளைக்கிழங்கு 2010க்கு பிறகு தான் நான் உருளைக்கிழங்கு கூடலாம் சாப்பிட்டு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னே உருளைக்கிழங்கு சாப்பிட்டு வள்ளினங்கள்னு பார்த்தீங்கன்னா உரல் வள்ளி, உலக்கு வள்ளி, மோத வள்ளி, சந்தன வள்ளி, சக்கரை வள்ளி என்று வள்ளியில் 12 வள்ளி இருக்குது. எங்கட எல்லா இடத்துலையும் அப்படி இருந்த. இப்போ ராசவள்ளியிலேயே வெள்ளைக்கிழங்கும் இருக்குது, ரோஸ் கலர் இருக்கிறதும் இருக்குது. அப்படி எல்லா வெரைட்டி இருந்தது. வெத்தில வள்ளி, கொடி வள்ளி, எக்கச்சக்கமாக இருந்தது. நான் எல்லாம் கைவிட்டுட்டேன். அதில் இப்போ திருப்பி கொண்டு வர்றதுக்கு இப்போ நாங்கள் இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது காரணம் என்ன, தனி ஒரு ஆள் வந்து இதை போராடி இது வந்து சமூகமாக சேர்ந்து போராடும். ஆனால் இப்போ இப்போ நான் நிறைய சமூக வலைத்தளங்களை பார்த்தளவில் நீங்களும் ஒரு பெரிய டீமாக சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி இந்த கண்ணுக்கு தெரியுற மாதிரி. உதாரணத்துக்கு கிள்ளச்சியில் அவருக்கு என்ன பேர் ரஜிதன் சாந்தன், மட்டக்களப்பில் இன்னொரு அது அப்படி என்ன இப்போ என்னன்னு சொல்கிறேன்னா இது அங்கங்கே ஒரு புள்ளி இருக்கக்கூடாது. காரணம் 10 பேர் இருக்கும். ஓகே, அதே இப்போ நீங்கள் ஒரு ஆள் வந்துட்டீங்க அதுக்குள்ள நீங்கள்லாம் அதை கொண்டு வரணும். என்னடா ஆர்வம் உள்ளவர் வந்து நிறைய பேர் இருப்பினோம், அவைய தேடி பிடிக்கணும். நீங்கள் ஏன்டா சில பேருக்கு ஆர்வம் இருக்காது. வேறு வேலையில் எதுவும் செய்து கொண்டு இருக்கிறான், என் பேர் எவ்வளோ வேலை அதை செய்யலாம் தான் யோசிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சாகல நீங்கள்லாம் களை எடுத்து வெளியில் கொண்டு வந்து அவை கொண்டு சமூகம். இப்போ என்னென்னா டீசென்ட்ரலைஸ் பண்ணுற சில திட்டங்கள் வைக்கும். இப்போ என்னென்னா உலகமயமாக்கல்ன்றது நகரமயமாக்கல் தானே இருந்தது. நகரத்தை தேடி மக்கள் வந்து கொண்டு இருந்தது. இப்போ நகரத்தில் இருந்து மக்கள் கிராமங்களுக்கு போய் கொண்டு அது தியரி வைஸாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு நிறைய இடங்கள். அது கிராமங்களுக்கு போகிறாக்கள் வந்து அங்கே போய் விவசாயம் இவ்வளோ செய்ய முன்வரைக்க அவைக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிற விதைகளை தாண்டி அவைக்கு ஒரு அனுபவம் இருக்காது. இப்போ நானும் இல்லாமல் சொல்ல போனால் எனக்கு விவசாயம் சம்மந்தமாக தெரியாது. இந்த கொரோனாக்குள்ள என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு வீட்டு காணி ஒன்றுக்குள்ள 100 கத்தரி வாங்கி நட்டேன். கத்தரியை கண்டா வாங்கி நட்டேன்.
பட் நட்டா அப்புறம் பக்கத்தில் இருக்கிற தோட்டம் செய்கிறவர் வந்து கேட்டார் அடுத்த நாள். தம்பி தட்டி நட்டுக்கலன்னு கேட்டார். நான் கத்தரி நட்டுக்கிட்டேன். அவர் அதுக்கப்புறம் சொன்னார் கண்டுகள் நட்டா அதுக்கு குலை தான் இருக்கும். நான் குலைன்னு சொன்னேன் நெல் குலை குத்தணும். அது குத்த இல்லை. அப்போ அவர் அதுக்கப்புறம் சொன்னார் உயிர் தண்ணி விடணும். காலம் உயிர் தண்ணி, மதியம் உயிர் தண்ணி, பின்னர் உயிர் தண்ணி விடணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கண்டபடி நட்டுட்டு தண்ணியை வாய்க்கால விட்டு கொட்டுருந்துறான். அதெல்லாம் தெரியாதானே. விவசாயம் சம்பந்தமாக அப்படியான ஆக்கள்கிட்ட நாங்கள் கேட்டறியணும். தெரியாத விஷயங்களை தெரியாதாக்களும் விவசாயம் செய்ய உங்களுக்கு ஐடியா இருக்குது. இல்லாட்டி விவசாயம் வீட்டிலே சின்ன சின்ன தோட்டங்கள் செய்யலாம். அதுக்கு உங்களுக்கு விதைகளை எங்கே எடுக்கிறது இல்லாட்டி என்ன உரம் போடணும்னு தெரியாமல் இருக்கலாம். இவன் நம்பர்களை நான் போடுறோம். உடனே நேரடியாக வந்து இங்கே கேரளர்லேயும் வந்து வேட்டை பார்க்கலாம். நிறைய பேர் இருக்கிறேன். வேட்டை கண்டாக்ட் நம்பர்களை எடுத்து நீங்கள் வேட கதைச்சு கொண்டு விவசாயங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். உதாரணத்துக்கு வந்து சீமான் சொல்கிற மாதிரி வந்து நாங்கள் வந்து நஞ்சை தான் சாப்பிட்டு இருக்கோம். உரங்களை போட்டு போட்டு நஞ்சை தாத்து சாப்பிட்டு இருக்கோம். உங்களோட ஆடு மாட்டு பசலை மற்றது மரங்களில் விழுகிற கஞ்சலை போட்டு விவசாயங்களை செய்து விவசாயங்களும் பெரிய அளவில் வரணும் இல்லை. இப்போ ஒரு 100 மூட்டை வாரத்தில் நல்ல உரத்தை போட்டு ஒரு 10 மூட்டை வந்தாலும் பிரச்சனை இல்லை. நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். என்ன அதான் அப்படி ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடக்கூடிய மாதிரி கொண்டு வாங்க எல்லாரும். விவசாயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, விவசாயத்தை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும்னா என்ன செய்யணும் நாங்கள்? இல்லை இப்போ எல்லா இடத்துலையும் ஒரே கொமனான பிரச்சனை வந்து விவசாயம் பண்ணுறது வந்து வெறும் தியரி அது புத்தகத்தில் கிடைக்கிறதையோ இல்லை யூடியூப்ல பார்த்தோ இல்லாட்டி சச்சிடி படிச்சு போட்டு செய்யலாது. அது வந்து அந்த சூழல் அங்கே என்ன பிரச்சனை இருக்குன்றத அடையாளம். அந்த விஷயங்கள் வந்து கார்னார் ஒரு மாதிரி இருக்கும், பட்டுக்கோட்டை ஒரு மாதிரி இருக்கும், குப்ளான் ஒரு மாதிரி இருக்கும், என்ன திண்ணவெளி ஒரு மாதிரி இருக்கும், மேரசங்குடல் மரவன்புலவு அங்கே ஒரு மாதிரி. அப்போ ஒவ்வொரு இடங்கள்ல மண்ணுகளில் இருக்கிற பாத்தி மீதத்துல இருந்து விதைகள்ல இருந்து இப்போ நான் கார்னார்ல தம்பன் கத்தரி என்றால் இது களித்தரைக்கு உரிய கத்தரி. இதே வந்து நீங்கள் மட்டையில் பக்கம் போனீங்கன்னா வெள்ளை கத்தரி, அது அந்த நிலத்துக்குரிய கத்தரி. அப்போ ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு விதைகள் இருக்குது. அந்த நிலத்தில் இருக்கிற விதைகள்லாம் நோயை எதிர்த்து வளரக்கூடிய ஆற்றல் இருக்கும். அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் தான் இயற்கையாக நீங்கள் விவசாயம் செய்ய இல்லை. இப்போ எல்லாருமே வந்து என்னென்னா பிளாஸ்டிக் கத்தரி, யாழ்ப்பாணம் பூரா பிளாஸ்டிக் கத்தரி ஈஸியன் மார்க்கெட்டுக்கு ஈஸி, எல்லாத்துக்கும் ஈஸி, ஆக்கள் எல்லாம் கொள்வன பிளாஸ்டிக் கத்தரின்னா இது எங்களுக்கு சரி வராமல் இருக்கலாம். சில வேளை இது நவாரிக்காரருக்கு நல்லா இருக்கலாம், சில வேளை தில்லிப்பிள்ளைக்காரருக்கு சரியே வராமல் இருக்கலாம். முந்தி ஒவ்வொரு குறிச்சியாக எல்லாம் இருந்தது. இந்த இதுகளை வந்து ஆவணப்படுத்தணும். எந்த இடத்துல என்ன வச்சிருந்தாங்க, 50 வருஷத்துக்கு முன்னே என்ன செய்தவங்க, ஏன் இதை செய்தவங்க, என்ன காரணம், என்ன பூச்சிகள் வந்திருக்கு அந்த இடத்துல, அதை எப்படி சமாளிச்சிருக்கணும், எல்லாமே வந்து ஒரு ஆவணமயப்படுத்தணும். அதுகளை டாக்குமெண்ட் பண்ணப்படுத்தணும். அதுகளை திருப்பி கொண்டு வர்றதுக்கு வந்து மீடியாக்கள் வந்து பெரிய அளவில் முன்வரணும். அடிக்கிற வெயிலுக்கு பனியோட விசிறி இந்த விசிறியை விசிக்கணும்னு நாங்கள் நிகழ்ச்சியை முடிக்க போகிறோம். என்னட்டா அடுத்தடுத்து போகணும். நன்றி ரோஜன். இந்த விவசாயம் சம்பந்தமாக உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ வண்டி டீயில் போட்டு குடிங்க, நல்ல விஷயம். நிறைய வேட்டை உற்பத்திகள் இருக்குது. வாங்க வந்து கார்னர்ல எங்கே இருக்கு போட ரோஜன்? கார்னர் வேம்படி சந்தையில். ஓகே. பள்ளியூரண்டை. ஓகே. கார்னர் வேம்படி சந்தையில் பள்ளியூரண்டை உற்பத்தி இந்த பேரோடைய வச்சுக்கணும். நேராக வந்தும் வேண்டலாம். இல்லைன்னு சொன்னால் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்க எங்கே இருக்குன்னு சொல்லி, இல்லைன்னா வீடியோக்குள்ளே போடுறவங்க எங்கே இருக்குன்னு சொல்லி அங்கே போய் வண்டி பாருங்க. வண்டி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் இந்த சாப்பாடு பழக்க வழக்கத்துக்கு மாறுங்க. எல்லாருக்குமே நல்லது. ஓகே, நன்றி, வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம்.